நம்ம இன்னைக்கு ஒரு ஆரி ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு எல்போ ஸ்லீவில் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் வந்து ஸ்லீவ் டிசைன் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல தான் நம்ம வந்து 3 இல்லைன்னா 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வேணால் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 இல்லைன்னா 4 லேயருக்கு நீங்கள் த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து 3 இல்லைன்னா 4 லேயருக்கு நான் த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டல் கோல்டு வந்து யூஸ் பண்ணுறேன். டல் கோல்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட் பீடு வந்து யூஸ் பண்ணலாம். கட் பீடு வந்து எப்போவுமே நம்ம சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி சிங்கிள் பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். அந்த பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த டாட் அந்த பாயிண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடு வந்து ஹாஃப் பீடு 5 mm சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு டல் கோல்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 5 mm சைஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி அதில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த பாயிண்டில் இதுலேயுமே நம்ம வந்து கோல்டு பீடு தான், அந்த பஞ்ச் ஆஃப் பீடில் தான் 5 mm சைஸ் ஹாஃப் பீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஃபஸ்ட் அதை சிங்கிளாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிடணும். அப்போ தான் அது வந்து ட்ரை ஆகும். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அது ட்ரை ஆயிரும். நம்ம ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி அவங்க கஸ்டமர் கொடுத்த மாடலில் இந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம், கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். எது வேணுமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து அடுத்தடுத்து, அதாவது அல்டர்னேட்டிவாக நம்ம எப்படி கொடுக்குறோமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது ஃபுல்லாகவே அப்படி கண்டினியூஸாக வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோதுமை பீடு இல்லைன்னா ட்ரா பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரா பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம வந்து டிசைன் கொடுக்குறோம். அந்த ட்ரா பீடோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து அதுவுமே அல்டர்னேட்டிவாக தான் ஒன்று விட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட் வச்சு கொடுக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டே கரெக்டாக விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து கேப் இருக்க இடத்துலையும் இதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஷேப் கொடுத்து நம்ம வந்து முடிச்சிடலாம். கொடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்த இடத்துல, அதாவது ஸ்லீவில் வந்து பேலன்ஸ் இருக்க இடத்துல நம்ம புட்டாஸ் டிசைன் கொடுப்போம்ல, அதுக்கு தான் நான் வந்து கொடுக்குறேன். இனி வந்து பார்த்திங்கன்னா மீதி அந்த பேலன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு சம்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அதனால நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்டான்ஸா வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வர மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 7 எடுத்துட்டு 14 வர மாதிரி எடுத்துக்கலாம் டபுளாக போடும்போது. இல்லைன்னா 8 எடுத்துட்டு 16 வர மாதிரி உங்களுக்கு எந்த அளவு திக்னஸில் வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சம்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் சென்டரில் ஃபஸ்ட் நம்ம 2 பக்கமும் கொடுத்துட்டோம். இனி நம்ம வந்து சென்டரில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாரீ கலர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பார்டருக்கும் சைடில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அந்த 2க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு, அதில் வந்து அதோட சென்டரில் வந்து ஒரு பால் பீட் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த லைன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த லைன் எப்படி நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பீடு, அந்த லைன் ஃபுல்லாகவே கட் பீடும் ஒரு பேர்ல் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுதா? அந்த பார்டரில் வந்து கீழேயும் மேலேயும் அதே சேம் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்க கேப் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கேப் இருக்குல்ல, ஸ்லீவோட கேப்பில் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும். நம்ம இதை வியர் பண்ணும்போதும் ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிள் டிசைனாக இருக்கணும், ஆனால் கிராண்ட் லுக்காக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.